மடரா உச்சிஹா. ஆக்சுவலா கிஷிமோட்டோ பாத்தீங்கன்னா மடரா உச்சிஹாவை ஒரு லெஜெண்டரி ஃபிகரா அந்த கதையில இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணாரு. அதாவது பிரசன்ட் டைம்ல அவன் வராத மாதிரி. பட் அதுக்கப்புறம் கதை சூடு பிடிக்கணுமே, அதனால தான் அவனை ஒரு மேஜர் ஆன்டகனிஸ்டா திருப்பி கொண்டு வந்தாரு. மடரா உச்சிஹா அப்படின்னாலே ஜாப்பனீஸ்ல ஸ்பாட்ஸ் இல்ல ஸ்பெக்கிள்டுமாங்க, which means அவனோட ஷெரிங்கன் கிளானோட எபிலிட்டியா அது மென்ஷன் பண்ணுது. இன்னொன்னு வந்து அவன் பேட்டில் எப்படி சண்டை போடுவான்னே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங்கும் தான். இதுல இன்னொரு மேட்டர் தெரியுமா, இது வரைக்கும் மடரா மட்டும்தான் அவனோட ஓன் சுசனோ ஆர்மரை யூஸ் பண்ணி குராமாவை கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியும். அதான் நம்ம நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ். அண்ட் மடரா பாத்தீங்கன்னா ஹஷிராமா எதிர்த்து சண்டை போடும்போது இட்டர்னல் மங்கெங்கியோ ஷெரிங்கன் பவரை யூஸ் பண்ணிருப்பான். அந்த டிசைன் பாத்தீங்கன்னா மாங்கா எல்யூஷன்லயும் அனிமேலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதே நேரம் உச்சிஹா கிளான்ல ஷெரிங்கன் பவரை சின்ன வயசுலயே கொண்டு வந்தது ஒரு சில பேர் மட்டும்தான். அதுல மடரா உச்சிஹாவும் ஒரு ஆளு. ஒன்னு பாத்தீங்கன்னா அவனோட டேலண்ட், இன்னொன்னு அவனோட வார் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைமுங்கெல்லாம் வாரு போருன்னு எல்லாம் மண்டைய உடைச்சிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அவன் உயிரோட வந்த அந்த மாடர்ன் டைம்ல பாத்தீங்கன்னா அவன் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் ஹக்கரோனாமா ஒட்சுசுகியா மாறினது. ஐ மீன் ஒரு காட் லெவல் பவரை தொட்டுட்டு வந்தவன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா மாங்கா சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மடரா இப்படியெல்லாம் செத்து இருக்க மாட்டான். ககுயா கூட சண்டை போட்டு தோத்ததுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லா செத்து இருப்பான். ஆனா அனிமேல அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. தாறுமாறான சண்டையோட தகராறு பண்ணிட்டு தான் செத்து இருப்பான். மடரா உச்சிஹா இல்ல சும்மாவா.